ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், தக்காளி, இப்போ 1/4 கிலோ மட்டனை வாங்கி இந்த மாதிரி எலும்பும் கறியுமா எடுத்திருக்கேன். இதை நான் இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 டைம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பெசரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடுங்க. மஞ்சள்தூள் போட்டு ஒன் டைம் மட்டும் வாஷ் பண்ணால் போதும். ரொம்ப வாஷ் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அப்புறம் மட்டனில் இருக்க சத்தெல்லாம் போயிடும். இப்போ இந்த கறியை குழந்தைங்களுக்காக சூப்பு வைக்கிறதுக்காக குக்கரில் வேக போட போகிறேன். அதுக்கு இந்த கறியை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதிலையே ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணியும் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு ஒரு கிளாஸ் சூப் எடுக்கிறனால நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 2 கிளாஸ்லேருந்து ஒரு 3 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஏன்னா மட்டன் கொஞ்சம் தண்ணி வரும். ரொம்ப தண்ணி ஊற்ற தேவையில்லை. நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் உப்பும் நான் சேர்த்துக்க போகிறேன். உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் வச்சு விட்டுருங்க. ஒரு 4 விசில் வரட்டும். ஏன்னா மட்டன் அவங்கவுங்க வாங்குறத பொறுத்து இருக்குது. இப்போ நான் வாங்கின மட்டன் 4 விசிலில் நல்லா வெந்து வந்துடும். அப்போ நான் 4 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்போ விசில் இறங்கிருச்சு. இப்போ எடுத்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூப்பெல்லாம் இறங்கி நல்லா மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும். ரொம்ப மசிஞ்சு வெந்துருச்சுன்னா அப்புறம் கிரேவியில் போடுறப்ப கரைஞ்சிரும். இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போதும். இது எப்படி தாளித்து விட்டு பார்க்கலாம். கிரேவியை தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்து செய்கிறேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணும்னா நீங்கள் எண்ணெய் வேணாலும் சேர்த்து நீங்கள் செய்யலாம். இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சப்போ நான் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதிலேயே ஒரே ஒரு பச்சை மிளகா, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அடுப்பை ஹையில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலேயே. இந்த வெங்காயம் வதங்குறப்பயே நான் ஒரே ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கலருக்காக மட்டும்தான், காரம் இருக்காது. உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மசாலா தூளையும் நல்லா கருகிராமல் அடுப்பை சிம்மில் வச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மசாலா தூள் வதங்குறப்பயே நான் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ பச்சை வாசனை போன பின்னாடி நான் 2 தக்காளியை அரைச்சி இந்த மாதிரி ஜூஸாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா கிரேவி திக்காக கிடைக்கும். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா அந்த தக்காளி பச்சை வாசனை போய் நல்லா வதங்குற அந்த எண்ணெயை நல்லா சுருண்டு வதங்கி வரணும். தண்ணி எதுவுமே இப்போ ஆட் பண்ணாதீங்க. நல்லா அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம இப்போ மிளகாத்தூள்லாம் சேர்த்துக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மட்டன் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சு குழம்பு மிளகாத்தூள் கூட ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். கடையில் வாங்கின மட்டன் மசாலா தான். அதை 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை பொருளுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பின்னாடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த கறியையும் அந்த தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் குழந்தைங்களுக்காக ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி எடுத்து வச்சுட்டேன் சூப்பு. மிச்ச தண்ணி எல்லாத்தையுமே நான் இதிலேயே ஆட் பண்ணிக்கிறேன். அதிலேயே கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும் கிரேவி. கொஞ்சோண்டு இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். எது பத்தலையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. இந்த அளவுக்கு கொதித்த பின்னாடி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் நான் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் இந்த ஸ்டேஜில் சேர்க்குறப்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். மிளகுத்தூள் முன்னாடியே சேர்த்துடக்கூடாது. ஒரு மாதிரி காரம் மாதிரி வாடடிக்கும்.
நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் நல்லா கிரேவி வந்து திக்கான பதத்தில் வந்த பின்னாடி நீங்கள் வந்து இந்த மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு வேளை குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதில் வந்து ஒரு நம்ம தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுவோம்ல, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஊற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா மட்டன் குழம்பும் ரெடி ஆயிரும். நான் வந்து இன்றைக்கி இந்த கிரேவி டைப்பில் தான் செய்ய போகிறேன். அதனால் நான் குழம்பா வைக்கலை, தேங்காய் பேஸ்ட் எதுவுமே சேர்க்காம நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. திக்கான கிரேவி பக்கத்தில் கிடச்சிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி தூவி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சுவையான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சாதத்து கூட சாப்பிட தான் போகிறேன். குழந்தைங்களுக்கு வந்து இந்த சூப் எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை ஊற்றி அவங்களுக்கு கொடுத்துருவேன். அவ்வளோதான். இந்த ரெசிபி கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீர்த்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே அளவு கூட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ கூட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.